ஹாய் கைஸ், இப்போ பைத்தான் கன்சோல்னா என்ன, பைத்தான் ஐடி எல்இ அப்படின்னா என்னன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கரண்ட் ஸ்க்ரீனில் இப்போ தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு பைத்தான் கன்சோல். ஸோ பைத்தான் கன்சோல்ங்கிறது வந்துட்டு என்னன்னா கமாண்ட் லைன். ஸோ ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ப்ரோக்ராமாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டெஸ்ட், சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு டெஸ்ட்டுக்காக மட்டுமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் பிரிண்ட் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ ஹலோ ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஹலோன்னு நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். அந்த ஹலோ வந்துட்டு பைத்தான் இன்டர்பிரேட்டர் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு யூசர் வந்துட்டு ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. அவங்க அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிருக்கு. ஸோ அதை நான் ஹலோன்னு நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு உண்டான லாங்குவேஜ், தட் இஸ் மெஷின் லாங்குவேஜ், அதில் அது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு எனக்கு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸோ இப்போ பைத்தான் ஷெல்னா என்னன்னு நம்ம வந்து பார்த்துடலாம். பைத்தான் தட் இஸ் பைத்தான் ஐடிஎல்இ, அது ஷெல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே பிரிண்ட் ஹலோ நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, பிரிண்ட் இதில் பிரிண்ட் மட்டும் கொடுத்துறேன். டீயை நான் டைப் எரராக நான் வந்துட்டு விட்டுட்டேன். ஸோ அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணோன்னே உடனே எனக்கு வந்துட்டு ஒரு எரர் மெசேஜ் வந்து த்ரோ பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட்டை தான் சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டு வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு பைத்தான் கிராமர் டெஸ்ட் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லிக்கலாம். ஸோ இதுக்கும் அதுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ அங்கே ஜஸ்ட் ஒரு கமாண்ட் லைன் மட்டும் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிடும். இங்கே என்ன நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு எடுத்து காமிச்சிடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.